எதிர்நீச்சல் இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன கட்டுறாங்கன்னா, தாராக்கு காது குத்து ஃபங்க்ஷன் முடிச்சு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. இப்போ தாரா மட்டும் தனியாக கூப்பிட்டு விசாரிச்சு வந்து ஆசீர்வாதம் பண்ணி பணம் கொடுக்க போகிறாங்க. அப்போ நந்தினி வராங்க. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலும் ஆட்டுவீங்களா, அங்கே உங்கள் மகன் வந்து என்ன பிரச்சனை பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விசாரிச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கோயில் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டு கொஞ்சம் விசாரிச்சு ஃபீல் பண்ணுறாங்க. அதனால குணசேகர் வரான். கோயில் என்ன நாடகம் நடிக்கிறீங்க, ஒருத்தி என்னமோ நகையை கொடுக்குறா, ஒருத்தன் பணம் கொடுக்குறா, ஒருத்தர் வட்டிக்கு வாங்கி பணம்லாம் கொடுக்குறா, செம்ம நாடகம் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன். இதை கேட்டால் நந்தினி கோவப்படுறாங்க. இந்த நாடகம் நடிக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாடகம் நீங்கள் தான் நடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்பா இது என்ன ஜெயிச்சதுக்கு அர்த்தமா, இப்போ தானே ஆரம்பம் அப்படிங்கிறாங்க. நாங்களும் அதை தான் சொல்கிறோமே, ஆரம்பமே எங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னு நந்தினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாராவை தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு, பணம் எதுவும் கொடுத்தாங்கன்னா வாங்கிறாத, வாங்கினே எனக்கு கெட்டக்கோ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறாங்க. இப்போ நைட் டைம் எல்லாரும் உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேர் வச்ச கையோட அதை நல்லா விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு ஜன்னி சொல்கிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறார், அதெல்லாம் வேண்டாம், ஏற்கனவே அந்த அந்த ஆட்டம் ஆடுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பயந்துக்கிட்டு இருந்தால் நம்ம முன்னேற வேண்டாமா, நம்ம விளம்பரப்படுத்தினா தான் முன்னேற முடியும் அப்படின்னு ஜன்னி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா குணசேகர் வீட்டுக்கு ஒரு ஆள் வராரு. அவர் சொல்கிறாரு, ஞானம் இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. ஞானம் வரான். உடனே ஞானத்தை பார்த்து கேட்குறாரு, என்னையா அவசரம் சொல்லி பணம் கேட்டால், பணம் வாங்கின பிறகு ஃபோனையும் காண, பணமும் வந்து சேரல, எப்போ பணம் கொடுப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா ரேணுகாவும் நந்தினியும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அநேகமாக பணத்தை அவங்க கையில் கொடுத்து அனுப்பி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நிமிஷம் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசும். இந்த வீடியோ பிடிச்சா முடிவு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.